ஹாய் வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்னைக்கு வெஜிடபிள் பேன்கேக் எப்படி செய்கிறது பார்க்கலாம். கேரட் ஒன்று நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கோஸ் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஹாஃப் சைஸ் குடமிளகா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ஒன்று பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஸ்மால் சைஸ் வெங்காயம் ஒன்று நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சுருக்கேன். தவா ஹீட் ஆனதோ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது தவாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த பக்கத்தில் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். இப்போது திருப்பி போட்டிருக்கேன். எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பக்கத்துலேயும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். இப்போது 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகியிருக்கு. இப்போது நமக்கு வெஜிடபிள் பேன்கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.